இன்றைக்கி டே 3 பஹாமாஸ் வந்துட்டோம். பஹாமாஸில் நாசான்னு ஒரு பிளேஸு, அதான் கேபிட்டல் பஹாமாஸ் கண்ட்ரிக்கு. அங்கே வந்து போர்ட்டில் டாக் பண்ணியாச்சு ஷிப்பு. பார்த்திங்கன்னா தெரியும். பக்கத்தில் வந்து கார்னிவலோட இன்னொரு ஷிப்பு, கார்னிவல் சன்ஷைன், அதையும் டாக் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன பிளான்னா, இன்றைக்கி வெளியே போகலாம். இப்போ மணி வந்து 8 ஆக போகுது. 8 o'clockலேருந்து 3 o'clock ஆஃப்டர்நூன் வரை எங்களுக்கு டைம் இருக்குது. அந்த டைமில் வெளியே போய் இந்த ஊரை சுற்றி பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கிளம்பி வெளியே போய் இங்கே என்ன இருக்கோ பார்த்துட்டு ஒரு 3 PM வரையும் என்ன பார்க்க முடியுமோ பார்த்துட்டு என்ன கேப்சர் பண்ண முடியுமா வீடியோ கேப்சர் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். மெயினாக இங்கே குயின்ஸ் ஸ்டேர்ஸ்னு ஒன்று போல் இருக்குது. அதுதான் பாப்புலர் டெஸ்டினேஷன் அப்படின்னு இந்த ஏரியாவில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை போய் பார்த்துட்டு அப்படியே ஷாப்பிங் ஏதாவது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொவினியர் வாங்கிட்டு வரலான்னு ஒரு பிளான். இதான் என் பிளான். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாசுவா, இதுதான் பஹாமஸோட தலைநகரம். சுமார் 2.5 லட்சம் பேர் இங்கே வசிக்கிறாங்க. இது பஹாமஸ் கண்ட்ரியோட பெரிய நகரம். கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் நாசாவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. 2 ரீசன். ஒன்று, போர்ட் ரொம்ப பழசு, அவ்வளோ சேஃப்டி இல்லைன்ட்டு. இன்னொன்று வந்து க்ரைம் ரேட்டு. 2 வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க அந்த போர்ட்டில் போய் சுற்றி பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லி. ஆனால் இந்த ட்ரிப்பில் அந்த மாதிரி இல்லை. மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. கேமரா கூச்சம் மட்டும்தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் போர்ட் வந்து வேறு லெவலில் ரெனோவேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க. இல்லை கார் டாக்ஸி ஃபெசிலிட்டிஸு, நிறைய ஷாப்பிங்கு, அது ஒரு மாதிரி புதுசாக பண்ணதுனால, புதுசாக ரெனோவேட் பண்ணியிருந்ததுனால நிறைய ஃபெசிலிட்டிஸோடு பண்ணியிருக்காங்க. இதுதான் டக் போட். க்ரூஸை வந்து போட்டுக்கு இழுத்துட்டு போகிறதும் ஓஷனில் கொண்டே விடுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நாசாவோட டவுன் டவுன், அதாவது கமர்ஷியல் பிளேஸ் அப்படிங்கிறது அர்த்தம். இது பே ஸ்ட்ரீட், இது மெயின் கமர்ஷியல் ஸ்ட்ரீட். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. மெயினாக சீ ஃபுட்ஸ் ரொம்ப பாப்புலர். இங்கே ஷாப்பிங்க்கு நிறையா இருக்குது. இது பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்னால ஜுவல்லரி ஷாப்ஸும் நிறையா இருக்குது. இங்கே க்ரூஸ் டூரிஸ்ட் மட்டும் வர்றதில்ல, இந்த நாசுவாவோட மெயின் டவுன் டவுனால் எல்லா மக்களும் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க. இங்கே ஜுங்கானா பீச்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது ஃப்ரீ பீச்சு. க்ரூஸ்லேருந்து வரவங்கெல்லாம் இந்த பீச்சுக்கு போய் தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. வேறு சில பீச்செல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பெய்ட் பீச்சு. Well, you go first. I want you to introduce you to Betsy here. She's hot. You like hot babe? Oh. She's given me a few squeezes before.
இது ஒரு கவர்மெண்ட் பில்டிங். கவர்மெண்ட் பில்டிங் எல்லாம் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் தெரில. இதுதான் குயின் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 64 ஸ்டெப்ஸ் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்குது. இந்த ஃபோர்ட்டு மேலே போகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன். இந்த மாதிரி கேவுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கேவுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபுல்லாக ராக். மலையை குடஞ்சி இந்த ஸ்டெப்ஸை கட்டின மாதிரி இருக்கு. இவங்களா எல்லாத்தையும் இவங்களா தோண்டதா இல்லை சின்ன ஃபவுண்டைன் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இல்லை இப்போ இந்த 64 ஸ்டெப் ஏறணும். அது குயின் ஸ்டார்கேஸ் 1793 1894 வரை வருஷத்தில் இது பண்ணியிருக்காங்க. சுமார் 600 அடி மேலே வச்சு இதை கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ட் இருக்குது, பின் கேசல்னு சொல்லி. அந்த ஃபோர்ட்லேருந்து தப்பிச்சு வரக்கு வழின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸை குயின் விக்டோரியாவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 19th செஞ்சுரியில் அவங்க தான் அந்த அடிமைகள், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் எல்லா பக்கம் அடிமைகளை நிறுத்தினாங்க. அவங்க ஞாபகார்த்தமாக இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து அவங்க பேரே கொடுத்தாங்க. ஃபோர்ட் பின் கேசல். இந்த கோட்டை வந்து 1793 லார்ட் டன்மோர் கவர்னர்னால கட்டப்படுது. மெயினாக இங்கே வர பைரேட்ஸ்லேருந்து இந்த ஐலாண்டை பாதுகாக்கிறக்காண்டி கட்டினாங்க. இங்கே இருக்கிற பீரங்கி எப்படி ஃபயரை பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக இருக்குது. இருந்தாலும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. நிறைய நாட்டில் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் அது எப்படி ஃபயர் ஆகுதுன்னு தான் தெரில. தெரியுதான் அட்லாண்டிஸ் ரிசார்ட் அண்ட் ஜேம்ஸ் பாண்ட் படம் கேசினோ ராயலில் கூட இது வந்திருக்கும். சூப்பராக இருக்கும். பயங்கர எக்ஸ்பென்சிவ். உள்ளே எல்லா வாட்டர் தீம் பார்க்ஸு என்டர்டைன்மெண்ட்ஸ்னு நிறைய இருக்குது.
இதுதான் வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்ட்ரா மார்க்கெட். இந்த கரிபியன் ஐலாண்ட்ஸில் நிறையா கண்ட்ரீஸில் இந்த ஸ்ட்ரா மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சில கண்ட்ரியில் ஃப்ளீ மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து நார்மல் மார்க்கெட்டும்பாங்க, கைவினைப் பொருட்கள் மார்க்கெட்டும்பாங்க. அது மாதிரி இது வந்து இங்கே ஸ்ட்ரா மார்க்கெட்னு சொல்கிறாங்க. கலைப்பொருட்கள், கைவினைப் பொருட்கள்லாம் 1940s இங்கே இருக்குங்க. வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நிறைய யூரோப்பியன்ஸ், நார்த் அமெரிக்கன்ஸ் எல்லாம் இங்கே வர ஆரம்பித்தாங்க. அதனால் இங்கே வர டூரிஸ்ட்காக வேண்டி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பூமாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா செம பாப்புலர் ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த மார்க்கெட் நார்தா டவுன் டவுனில் தான் இருக்குது. க்ரூஸ் ட்ராவலர்ஸ், நார்மல் டூரிஸ்ட்னு எப்போவுமே இங்கே பிஸி தான். நிறைய கரிபியன் ஐலாண்ட் ஸ்டைலில் இருக்கிற பொருட்கள் இங்கே கிடைக்கும். அவங்க போடுற தொப்பி ஆகட்டும், ட்ரெஸ்ஸு, மேக்னெட்ஸு, கிராஃப்ட் ஐட்டம்ஸ், இதில் செய்கிற கிராஃப்ட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். Any wood carvings? This is me. My name is Cardinal. I'm one of the wood carvers here in the market. And these are some of my beautiful wood carvings. Feel free to pick up and touch. You can record, take some pictures if you want. So nice. Have some fun. Yeah, no problem. And thank you so much. I appreciate that. Most of the pieces here, they have the ability to break down for parking. So you can pick up any piece just like this. A simple twist or turn and a pull is all you need to break down your pieces. So me and my team, we created them and software. What wood is? Yeah, so you can. What wood is this? So this is made out of lignum vitae. This is one of the national woods of the Bahamas. Yeah. Oh, okay. We use about 13 different types of wood native to the market. Yeah. Oh, so 13. And one of them are lignum vitae. We also use sea grape. We also use pine, the Nassau pine. We use mahogany, teak woods. Oh, you okay. name it. So it's pretty good. It's very nice. All native. All locally made. Yeah. How much is this? What's that? The crab. Crab. Something like this normally goes for $20. You can get this at $15. If you decide to buy more than one, you can get them at $10 a piece. Okay, so it's pretty good. You can maximize your pocket here. So you can bring 100 and leave with bags full of stuff. Yeah. Okay. You just go around and come back. Yeah, no problem. Thank Take you. your time, yeah? Thank you, man. Have some fun. இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி க்ரூஸ் போய் ஏறியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் தெரிவிங்க, கண்டிப்பாக கரெக்ட் பண்ணலாம். எல்லாமே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நன்றி.